ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் விர்ச்சுவல் பாக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அது போக சாஃப்ட்வேர் யூசிஎம் ஃபைலு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி சாஃப்ட்வேர் யூசிஎம் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் மெஷின் மாதிரி தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விர்ச்சுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு செப்பரேட்டாக ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகே, நான் க்ரியேட் பண்ண போகிற ஒரு மெஷினுக்கு ஒரு செப்பரேட்டாக நேமும் அது போக அந்த நான் க்ரியேட் பண்ண போகிற மெஷினு எந்த ஃபைலில் போய் லொக்கேட் ஆகணுங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை இதில் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைலை இதில் அப்லோட் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா டைப்பை சூஸ் பண்ணுங்கள். லினக்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வெர்ஷனையும் உங்கள் பிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஹார்ட்வேரை சூஸ் பண்ணி அதோட ஹார்ட்வேரோட லிமிட்டையும் தென் ப்ராசஸரோட லிமிட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோரேஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஜிபிக்கு மேலே இருக்கணும். ஓகே, நான் வந்து 20 ஜிபிக்கு மேலே வச்சுக்கிறேன் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் என்னோட லிமிட் வந்து. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நீங்கள் செட்டிங்ஸில் போகணும். செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா கீழே நெட்வொர்க் வாங்க. நெட்வொர்க்கில் உங்களுடைய நெட்வொர்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அடாப்ட் கொடுக்குறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்லா நெட்வொர்க்குக்கும் அலோவ் பண்ணுற மாதிரி அலோவ் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் போகிறேன். ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரில் எம்டியை கிளிக் பண்ணுங்கள். எம்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணிப்பீங்க. சேம் ஃபைல் இங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அகெயின் ஒன் டைம் உங்களுடைய ஸ்டோரேஜ் லொக்கேஷனை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். தென் பார்த்தீங்கன்னா நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட விர்ச்சுவல் மிஷின் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணணும். டேப் கீயை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கீயையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டேப் கீயை ப்ரெஸ் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் யூசிஎம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் லைசன்ஸ் கேட்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ட்ரு அமுக்குங்க. இல்லாட்டி உங்களோட ஆரோக்கியம் சூஸ் பண்ணலாம். ஒய் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். எஸ் கொடுங்க. ஓகே, ஒய் கொடுத்து என்ட்ரு அமுக்குங்க. இன்ஸ்டாலேஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியில் பவர் கட் ஆகக்கூடாது. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்லி இன்ஸ்டாலேஷன் மட்டும்தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது பார்த்துடலாம். சேம் தான், நம்ம நார்மல் யூசிஎம் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோமோ சேம் டைப் தான் இதுவும். சாஃப்ட்வேர் யூசிஎமும் அதே டைப் தான்.
SoftwareUCM பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் ரொம்ப டைம் ஆகும். மற்றபடி எல்லாம் கான்ஃபிகரேஷன்லாம் ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா SoftwareUCM வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் ஈஸியாக முடிஞ்சிடும். அதிலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம என்ட்ரு அமைக்கிறது, ப்ரெஸ் பண்ணுறது, இது மட்டும்தான் வரும், வேறு ஆப்ஷன் வராது. இந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எதையுமே கட் பண்ணல, ஸ்கிப் பண்ணல, எல்லா ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 to 6 minutes முடிஞ்சிடும். ஓகே, ரொம்ப ஈஸி தான். ஃபுல் வீடியோங்கிறதுனால ரொம்ப லேட் ஆகுது. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ SoftwareUCM வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சேம் விண்டோ வரும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் டேப் கீயை கொடுத்து என்ட்ரு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்தது ரெடி ஆகிரும். ஓகே, அடுத்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ரெடி ஆகிரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவைசஸில் போங்க. அதில் டிவைசஸை கிளிக் பண்ணிட்டு ஆப்டிக்கல் டிரைவர் சூஸ் பண்ணுங்கள். அதில் ரிமூவ் டிஸ்க் ஃப்ரம் விர்ச்சுவல் டிரைவ். ஓகே, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. அகைன் மெஷின்ஸில் போங்க. மெஷின்ஸில் போகணும். ஓகே, மெஷின்ஸில் போய் ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட UCM பார்த்தீங்கன்னா ரீபூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா SoftwareUCM ரீபூட் ஆகி மறுபடியும் லாகின் பேஜ் வந்துருக்கு. இங்கே சப்போர்ட்னு ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாஃப்ட்வேர் இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ சப்போர்ட்னு கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுக்குறோம். எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி ரீஎன்ட்ரி கொடுக்குறேன். நம்ம டைப் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைடில் தான் இருக்கும். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். SoftwareUCM மேனேஜ்மெண்ட்டில் போகிறேன். ஓகே, SoftwareUCM மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே, வந்து பார்த்து கிளிக் பண்ணி 1 நம்பர் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இது வீடியோவில் நம்பர் 2 கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுக்கணும். புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் நம்பர் 2 கிளிக் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள் நெட்வொர்க் மோடு கேட்குது. சிங்கிள் மோடா இல்லை மல்டி மோடான்னு கேட்குது. நான் எஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். நான் வந்து மல்டி மோட் தான் சூஸ் பண்ணணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி மோடை சூஸ் பண்ணனால மெமரியோட ஸ்டேட்டஸையும் அது போக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கையும் மோடிஃபிகேஷன் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. நம்ம வந்து ஆக்சுவலி நெட்வொர்க் வந்து மோடிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுக்காக இதை எஸ்ஸே கொடுத்துக்கிறேன். இதுவே நீங்கள் சிங்கிள் மோடை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வராது. டேரெக்டாக THCPலே இன்ஸ்டால் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிபியோட ஸ்டேட்டஸ் காமிக்குது. ஏற்கனவே நம்ம 2 தான் சூஸ் பண்ணோம். ரேஞ்ச் வந்து இதுலேயும் 2 கொடுத்துக்கலாம். அது போக மெமரியோட லிமிட்டையும் சேமாக கொடுத்துக்கலாம். 1967 MB. ஓகே, தென் என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லிமிட்டு இது 20 தான். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ணோம். இதே தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே தான் நம்ம மோடிஃபிகேஷன் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா THCPல வேணாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வேணும். ஸோ 2 கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு உங்களோட நெட்வொர்க் என்னவோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுறேன்.
உங்களோட கேட்வே என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நெட்வொர்க்கை சூஸ் பண்ணி உங்களோட கேட்வேக்கு ஏற்ற மாதிரி நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுங்கள். நான் என்னோட நெட்வொர்க் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னோட ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1.1. நீங்கள் உங்களோட ரவுட்டருக்கு ஏற்ற மாதிரி ஐபி அட்ரஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்நெட் மாஸ்க் கொடுத்தாச்சு, கேட்வேயும் கொடுத்தாச்சு, டிஎன்எஸும் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம நெட்வொர்க் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் லோட் ஆகி கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 2 minutes ஆகும். ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் வந்துடும் நெக்ஸ்ட் பேஜுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்மளோட யூசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, நான் நம்பர் 1 அமைக்கி மறுபடியும் என்ட்ரு கொடுக்க போகிறேன். ஒன்று கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துடலாம். பாருங்கள், இதில் நமக்கு நம்ம யூசிஎம்மத்தோட நேமு, எத்தனாவது யூசிஎம் எல்லாமே இதில் காமிக்கும். நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யூசர் நேமு, பாஸ்வேர்டு எல்லாமே இதில் இருக்கும். பாருங்கள், யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா SoftwareUCM@admin போட்டிருக்கு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஐபி அட்ரஸ் இங்கே தான் இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் லாகின் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு ஃபுல்லாக சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தான். லாகின் பண்ணி கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி வரணும் முடியாது. என்னோட ஐபி அட்ரஸ் இங்கேயே காமிக்குது, போர்ட் நம்பரும் காமிக்குது, யூசர் நேம் பாஸ்வேர்டும் இங்கேயே காமிக்கும். ஓகே, எத்தனாவது யூசிஎம் நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் நேம் வந்து UCM1 இருக்குது, லாஸ்ட்டில் பாருங்கள் இனிஷியல் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது, அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை மறந்துடாதீங்க. ஓகே, நான் ப்ரௌசரை சூஸ் பண்ணுறேன். ப்ரௌசரில் போய் செக் பண்ணிடலாம் இது லாகின் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. ஓகே, ஐபி அட்ரஸ் நமக்கு கொடுத்த ஐபி அட்ரஸ் 192.168.1.10 தான் ஆல்ரெடி கொடுத்த ஐபி அட்ரஸ் என்னோட யூசிஎம்க்கு. கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், அட்வான்ஸில் போனால். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு SoftwareUCM. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.